அதுக்கான ஓரியன்டேஷன். நான் முதல்ல சொன்னேன், இதுக்கு பேர் A1 சொன்னேன், இதுக்கு பேர் A2 சொன்னேன், இதுக்கு A3 சொன்னேன். இந்த 3 தான் என்ன கிறிஸ்டலகிரிசிட்டி இல்லையா? கிறிஸ்டலகிரி அதாவது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். நீ இப்படி வச்சுக்கிற ஆக்சிஸ், இங்கே ஒரு ஆக்சிஸ் இருக்கு, இங்கே வச்சு எனி லைன் விச் இஸ் பாசிங் த்ரூ சென்டர் இஸ் கால்ட் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு இது ஒரு கிறிஸ்டலகிரிக் ஆக்சிஸ், இது ஒரு கிறிஸ்டலகிரிக் ஆக்சிஸ், இது ஒரு கிறிஸ்டலகிரிக் ஆக்சிஸ். நான் என்ன பண்ணுறேன், இந்த A3 ஆக்சிஸ் இருக்கே சுத்துறேன். சுத்தினா என்ன ஆகுது? கிறிஸ்டல் comes to occupy a similar position 4 times. உண்டா இல்லையா? அப்போ என்னது? ஆக்சிஸ் ஆஃப் 4-fold symmetry. இப்படி சுத்தினாலும் வரும், இப்படி சுத்தினாலும் 4-fold தான் வரும், இப்படி சுத்தினாலும் 4-fold தான் வரும். அப்போ there are 3 axes of 4-fold symmetry. என்ன மாதிரி ஆக்சிஸ்? கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ். ஸோ என்ன எழுதிருக்காங்க? 3 கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் ஆஃப் 4-fold. ஸோ ஒரு கியூபை எடுத்து கியூபுடைய சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு, அது சுழற்சினா என்ன கிடைக்கிறது? 4-fold சிமெட்ரி கிடைக்கிறது. எத்தனை ஃபேஸ் இருக்கு? 6 ஃபேஸ் இருக்கு. எத்தனை அச்சு பாசிபிள்? 3 அச்சு பாசிபிள். ஸோ எத்தனை இருக்கு? 3 கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் ஆஃப் 4-fold சிமெட்ரி. சரி, அடுத்து என்ன பண்றேன்? சாலிட் ஆங்கிள். பத்தியா, முதல்ல ஃபேஸ் சாலிட் ஆங்கிள் எதுன்னு சொன்னேன், அது உபயோகப்படுறது. இப்போ 2 சாலிட் ஆங்கிள் பிடிச்சிக்கிறேன், 2 அப்போசிங் சாலிட் ஆங்கிள்ஸை பிடிச்சிக்கிறேன். இதுல இருந்து இது வந்து ஒரு அச்சு போறதா வச்சுக்கிறேன். அந்த அச்சை பொறுத்து மெதுவா சுத்தரம் 3 சுற்று சுத்துறேன். கிறிஸ்டல் comes to occupy the same position 3 times. 3 தடவை வருது. அப்ப இது ஒரு ஆக்சிஸ் ஆஃப் 3-fold symmetry இல்லையா? 3-fold symmetry. இப்போ இந்த 2 சாலிட் ஆங்கிள் கொண்டு வரும், இந்த 2 கொண்டு வரும், இந்த 2 மொத்தம் 8 சாலிட் ஆங்கிள் இருக்கு. நீ எதுல பண்ணாலும் ஒரு செக் பண்ணிக்கலாம், நீ யூ கேன் செக் இட். அப்ப எத்தனை அங்காரம் இருக்கு? 4 இருக்கு. சரி, இது வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் ஆக்சிஸ் சொன்னேன். குறுக்க உள்ளதுக்கு குறுக்க இருக்கு, இது பேர் என்ன? இந்த பேரு diagonal. So there are என்ன இருக்கு? 4 diagonal axes of 3-fold இருக்கா? அப்புறம் சாலிட் ஆங்கிள் ஆயிடுச்சு. 2 எட்ஜ் அப்போசிங் எட்ஜுடைய மிட் பாயிண்ட்ஸ் எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோ. ஷார்ட் எத்தனை தடவை வருது? 2 தடவை வருது. அப்ப என்ன சிமெட்ரி இது? ஆக்சிஸ் ஆஃப் 2-fold சிமெட்ரி. ஆக்சிஸ் ஆஃப் எனி 2 எட்ஜஸ். எந்த 2 எட்ஜ் வேணாலும் எடுத்து சென்டர் பாயிண்ட் வச்சு சுற்றி பாருங்க, என்ன கிடைக்கும்? 2 ரிப்பட்டேஷன் கிடைக்கும். மொத்தம் எத்தனை எட்ஜ் இருக்கு? மேல 4 எட்ஜ் இருக்கு, கீழே 4 எட்ஜ் இருக்கு, சைடில் பார்க்க வேண்டாம், இதுவும் எட்ஜ் தான். மொத்தம் 12 எட்ஜ். அதாவது கிறிஸ்டல் மாடலை கொடுத்து முதல்ல எத்தனை ஃபேஸ் இருக்கு, எத்தனை சாலிட் ஆங்கிள் இருக்கு, எத்தனை எட்ஜ் இருக்கு அப்படின்னு எழுத சொல்றது ஒரு எக்ஸசைஸ். அப்பதான் மாணவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வரும். ஸோ தேர் ஆர் 12 எட்ஜஸ். அப்போ எத்தனை அச்சு இருக்கும்? 6 இருக்கும். இதுவும் குறுக்க தான் இருக்கு. என்ன இருக்குங்க? 6. நீ இந்த மாடல்ல பல வருடம் இருந்து வேற எந்த அச்சுல சுற்றினாலும் இந்த மாதிரி சிமிலாரிட்டி வெளியே வரவே வராது. ஆக்சிஸ் சிமெட்ரி போச்சு. அடுத்தது பிளேன்ஸ். இப்படி கட் பண்ணலாமா? வயத்தில் கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணலாமா? வயத்தில் இப்படி கட் பண்ணலாமா? வயத்தில் கட் பண்ணுறேன். ஸோ இப்படி கட் பண்ணுறேன், இப்படி கட் பண்ணுறேன், இப்படி கட் பண்ணுறேன். இந்த மூலியம் பாரு, இப்படி கட் பண்ணுற போது இந்த பிளேன் வந்து A1 வழியாகவும் A3 வழியாகவும் செல்கிறது. இப்படி கட் பண்ணும்போது A2 வழியாகவும் A3 வழியாகவும் செல்கின்றது. இப்படி கட் பண்ணுகின்ற போது A1 வழியாகவும் ஏதாவது 2 அச்சுக்கள் வழியாக செல்லுகிறது அந்த பிளேன். அந்த மாதிரி பிளேனுக்கு ஆக்சியல் பிளேன். என்ன பேரு? ஆக்சியல் பிளேன். There are 3 axial planes of symmetry. இப்படி கட் பண்ணலாமா? அடுத்தது இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாமா? இப்படி கட் பண்ணலாமா? இப்படி இப்படி வெட்டி இருந்து பார்க்குறீங்க. நான் வீட்டுக்கு போனபடி நீங்களே தனியாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 1 2 3 4 5 6 பாரு. இதில் வந்து A3 ஒட்டி தான் இருக்கு, இதில் வந்து A1 ஒட்டி தான், இதில் இந்த பக்கம் A2 ஒட்டி தான் இருக்கு. இருக்கிற டயகனல் பிளேன்ஸ் குறுக்கல் பேர் இதுக்கு என்ன பேர்? எத்தனை போட்டிருக்கேன்? 6 டயகனல் பிளேன்ஸ். சரி, ஏதாவது இடத்துல இருந்து புள்ளிங்க அந்த பக்கம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சென்ட்ரல் சிமெட்ரி. சென்ட்ரல் சிமெட்ரி அதாவது முதல்ல படிக்கிற போது என்னன்னாக்கா தேடணும், எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் ஆனப்பறம் இதை பார்த்த உடனே என்ன பண்ணணும்? நீ சிமெட்ரி நோட்டிங்கன்னா எழுத ஆரம்பிச்சோம். நீ ஒவ்வொரு சிமெட்ரி டெஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணி அளவு பண்ணி எழுதிருந்தா ஃபஸ்ட்டு டைம் ஆகிடும். முதல்ல உனக்கு புரியுறதுக்காக நீ முதல்ல தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாடலை கையை கொடுத்தா கண்டை இதுக்கு மூடிட்டு என்ன பண்ண தெரியணும்? இதனுடைய ஆக்சியல் கனெக்டட் சிம்பிள் எலிமெண்ட்ஸு ஃபார்ம்ஸு அதனுடைய பேர் எல்லாத்தையும் மனப்படமும் ஒன்றுக்கு தெரியணும். அந்த அளவு பார்த்து உங்கள் சிலபஸ்லேயும் பிரமாதமாக இல்லை. 120 மாடல் இருக்கும், அவ்வளோதான். 120 மாடலையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு 10 நாளைக்கு மைண்டாக தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அதனால் கேட்டுட்டேன் எல்லாம் கூட்டினா என்ன வருது? 23 நாள் கேட்டால். இப்போது இங்கே வச்சிருக்கிற எல்லா மாடல்லையுமே உதாரணத்துக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இது எப்படி மாறுபட்டுருக்குன்னா
இந்த சாலிட் ஆங்கிள் எல்லாம் ஒரு கட் பண்ணி செதுக்கி இல்லையா, ஆனாலும் மாதிரி சிமெட்ரி குறையல. இப்போ சுத்துறேன் இதே மாதிரி தானே இருக்கிறதாங்க, சிமெட்ரி குறையவே இல்லை. புரியுதாப்பா? எல்லா சாலிட் ஆங்கிளையும் வச்சிருக்கு. ஆனால் சுத்தினா இதில் என்ன சிமெட்ரி இருக்கோ அந்த சிமெட்ரி கூட இதுலேயும் கிடைச்சிருக்கு. ஆனால் அதில் ஒரே ஒரு ஃபார்ம் தான் இருந்தது. இதில் 1 2 ஃபார்ம் இருக்குது. இட்ஸ் காம்பினேஷன். இதெல்லாம் சிம்பிள் ஃபார்ம்ஸ். இதுக்கு என்ன பேர்? காம்பினேஷன் பேர். 2 ஃபார்ம் இருக்குது. சம்டைம்ஸ் 3 இருக்கும், 4 இருக்கும், எவ்வளோனா இருக்கலாம். ஆனால் சிமெட்ரி குறையாது. சிமெட்ரி அடிப்படையாக வச்சு சொல்லணும் நம்ம. ஸோ இப்போ 1 2 3 இருக்கு. இதிலெல்லாம் வந்து ஃபார்ம்ஸ் வேறு இருக்கலாம், காம்பினேஷன் இருக்கலாம். ஆனால் இதில் என்ன சிமெட்ரி இருக்கோ அதே சிமெட்ரியில் இருக்கும். ஸோ இந்த எல்லா மாடலுமே என்ன? தே பிலாங் டு நார்மல் கிளாஸ் ஆஃப் ஐசோமெட்ரிக் ரைட்டா? ஸோ முதல்ல ஆக்சியல் கேரக்டரிஸ்ட், அடுத்தது சிமெட்ரி எலிமெண்ட் சொல்லியாச்சு. இந்த சிமெட்ரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் நார்மல் கிளாஸ் என்று பெயர். நார்மல் கிளாஸ் தான் சொல்லிட்டு எழுதியாச்சு. அடுத்தது தான் ஃபார்ம்ஸ். ஒரு கிளாஸ்லையும் பார்த்தா 7 ஃபார்ம்ஸ் இருந்துச்சு. அந்த 7 ஃபார்ம்ஸும் என்ன? எப்போவுமே ஃபார்முடைய பெயர் எழுதுகிற வழக்கம். அந்த ஃபார்முக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபார்மில் ஒரு ஃபேஸும் என்ன ஷேப்பில் இருக்கும், அதனுடைய மில்லர் சிம்பிள் என்ன, இதுதான் எப்போவும் எழுதுகிற வழக்கம். உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஐசோமெட்ரிக் நார்மல் இருக்கக்கூடிய முதல்ல, அதாவது அவனை அரிச்சோடிப்பீங்க, இதுதான் அரிச்சோடி ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் கியூப்னு பார்க்கறதுக்கே தெரியுது. கியூப்னு பேர். ஜாமெட்ரிக்கலி இட் இஸ் ஏ கியூப், கிறிஸ்டோகிராஃபிக்கலி ஆல்சோ இட் இஸ் ஏ கியூப். இதில் வந்து இது A1, இது A2, A3 கியூப்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன்? கியூப் இஸ் அ ஃபார்ம் பவுண்டட் பை 6 சிமிலர் ஃபேஸஸ். இருக்கா? இப்போ ஒரு ஃபார்ம்ங்கிறது a set of similar faces will be called as a form. A set of like faces will be called as a form. இது 6 similar faces இருக்கு. இது cube. Cube is a form bounded by 6 similar faces. Right? Each face is a square. Each face is a square. அடுத்தது parameter. Each face meets one of the crystallographic axis. ஒன்றை மீட் பண்ணுறது இதுக்கு இடையாக இருக்குது. இன்னொன்று எப்படி இருக்குது? இடையாக இருக்குது. இது மாதிரி இதே எடுத்துக்கோ. இது என்ன பண்ணுறது? A2 மீட் பண்ணுறது எதுக்கு இடையாக இருக்குது? A1க்கு இடையாக இருக்குது, A2. இதை எந்த முகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த முகமானது ஒரு அச்சை சந்திக்கின்றது மற்ற 2 அச்சுக்களுக்கு இணையாக இருக்கிறது. Each face meets one of the crystallographic axis. It is parallel to other 2 axes. அப்படி இருந்தால் நீ பேராமீட்டர் எழுதி எல்லாம் எழுதினா 1 0 0 1, அதுதான் இது 1 0 0, இது -1 0 0, இது 0 1 0, 0 -1 0, 0 0 1 0. இது characteristic phase. இதுதான் இருக்கு characteristic phase. So 1 0 0 given within brackets is called symbol for the cube. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? cube எழுதி ஃபார்ம்ஸில் cube எழுதி 1 0 0 ஒரு ஃபேஸ், ஒரு ஃபார்ம் சரியாக போச்சு. அடுத்த ஃபார்முக்கு பேர் ஆக்டாஹீட்ரன். ஆக்டானா 8. இது இப்படி பிடிச்சு கூட தப்பு. இது கிருஷ்ணகிரிக்கு தெரியாமல் செய்கிற வேலை. தெரிஞ்சவங்க இப்படி தான் வச்சுக்கணும். அப்போ தான் பாருங்க, இது 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 மோஸ்ட் இப்படி வச்சா வச்சுக்கோ. இது 2 சின்னதாக இருக்கும், ஆச்சு இது பெருசாக போகும். இப்படி வச்சுட்டா தான் 1 2 3 வச்சுமே சமமாக பிரிச்சுக்கணும். A1 A2 A3. நான் என்ன பண்ணுறேன்? சென்ட்ரல்லேருந்து இது ஒரு A1 வச்சுக்கிறேன், இது ஒரு 1 A2 அசியூம் பண்ணிக்கிறேன், இது 1 அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தால் யூ ப்ளீஸ் டெல் மீ தி பேராமீட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்பேஸ். ஒரு A1 மீட் பண்ணுறது, ஒரு A2 மீட் பண்ணுறது, ஒரு A3 1 A1 1 A2 1 A3. அப்போ இதனுடைய இண்டிசஸ் வந்து 1 1 1 1 1 1. இதனுடைய இண்டிசஸ் என்ன? ஒரு A1 -1 A2 1 A3 1 -1 1 உண்டா இல்லையா? இதனுடைய இண்டிசஸ் என்ன? -1 1 1. இதனுடைய இண்டிசஸ் என்ன? -1 -1 1. 4 சொல்லியாச்சு. அதே மாதிரி கீழே 4 நம்ம சொல்ல முடியும். இப்போ 8க்கும் we can write the parameters in this. ஆனால் இத்தனை ஃபேஸில் இது 2 பக்கத்தில் இருக்குது கிட்டக்க. இது வந்து முதல் வச்சு 2வது வச்சு 3வது வச்சு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் மீட் பண்ணுறது. சிம்பிள் ரிலேஷன்ஸ். ஸோ 1 1 1 given within brackets. That is a symbol for octahedron. So the form is octahedron. It consists of 8 similar faces. Each face is an equilateral triangle. Samabhakka mukonam. Each face meets all the 3 axes at 1 A1 1 A2 1 A3. It may be 2 A1 2 A2. Ultimately it becomes 1 1 1. Each face meets all the 3 axes at equal distances.
The general symbol of this form is 1, 1, 1. Therefore, octahedron is 1, 1, 1, 8 faces. அடுத்தபடியாக இது எப்படி ஹோல்ட் பண்ணும்? A1, A2, A3 மேல கோபுரம் மாதிரி 4 பேஸ் இருக்கு, கீழே அது மாதிரி கோபுரம் மாதிரி 4 பேஸ் இருக்கு, சைடில் 4 பேஸ். இது வந்து அதாவது பார்த்து நம்ம கிரகிச்சுக்கணும். சும்மா சுற்றி ஒன்று எண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்ன திருப்பி தப்பாக 11 தான் ஆகும், 10 தான் ஆகும், தெரியாத. அதாவது டிஸ்போசிஷனை பேச அடிப்படையாக வைத்து பாரு. அதாவது இஸ் வாட்ஸ் கால்ட் லூப்பிங், கிளஸ்டரிங். மேலே ஒரு கிளஸ்டர் ஆஃப் 4 ஃபேஸஸ், கீழே ஒரு கிளஸ்டர் ஆஃப் 4 ஃபேஸஸ், சைடில் ஒரு 4 ஃபேஸ் இருக்கு, இன்னும் 12 ஃபேஸ் இருக்கு இந்த ஃபார்மில். இது A1, இது A2, இது A3. நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபேஸு. ஒரு A1 மீட் பண்ணுறது, ஒரு A2 மீட் பண்ணுறது, A3 எப்படி இருக்கு? கிடையாது. இதை பாரு, இதையும் மீட் பண்ணுறது A2 கிடையாது. நீ எதை வேணா எடுத்துக்கோ. 2 அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது, 3வது அச்சுக்கு இணையாக இருக்கிறது. மொத்தம் 12 பேஸ் இருக்கு. டோ டெக்கா, டோ டெக்கா ஹீட்ரன், ஈரால் 12 இருக்கிறது. டோ டெக்கா ஹீட்ரன் இருக்குது. ஈச் பேஸ் இஸ் a round. சாரி சொல்றோம், ஈச் பேஸ் இஸ் a round. இது இன்னொரு round டோடெகாஹெட்ரன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் round டோடெகாஹெட்ரன். அடுத்த ஃபார்ம் வந்து டோடெகாஹெட்ரன் பேரு. டோடெகாஹெட்ரனுடைய சிம்பல் ஆனது 110. பாரு, இப்படியே கவனிச்சுக்கலாம். 2 அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றதா நம்பர் ஒரே மாதிரி இருக்கு. 3வது அச்சு நீங்க தான் கணக்கு கொடுத்துருக்கீங்க. யூ மஸ்ட் பி ஏபிள் டு கிராஸ் ஈஸிலி. 2 அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது, 3வது இணையாக இருக்கின்றது. இவ்வாறு 3 அச்சுக்களையும் சமமாக சந்திக்கின்றது. இவ்வாறு 1 சந்திக்கின்றது, 2க்கு இணையாக இருக்கிறது. மற்றொன்று அப்படியே மனதில் அடிக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் டோ. இதுக்கு அடுத்த ஃபார்ம் இதை வச்சிருக்கேன். இது மாதிரி பெரிய மாடல் சொல்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பிஸ்கட் மாடல்னு சொல்றது இந்த மாதிரி பிஸ்கட் மாடல் பார்க்கறதுக்கு பிஸ்கட் மாதிரி ஒரு வச்சு சின்னதாக அழகாக இருக்க எல்லாமே. இந்த பிஸ்கட் மாடல் அதாவது ஒரு பெரிய இருக்கும். தானா புத்தகத்தை அடிப்படையாக வைத்து கிறிஸ்துவ மாடல் எல்லாம் பண்ணி கம்பெனிகள் விற்கிறாங்க. நம்பர் போட்டுப்பாங்க, மேலே டானா நம்பர் போட்டுப்பாங்க. இது இருக்கா? இந்த நம்பர் அப்படியே பார்த்தா இந்த நம்பரை பார்த்து டானாவை பார்த்த படம் நம்பரை பார்த்தா இது அப்படியே போட்டோ என்னுடைய படம் இருக்கும். அதுக்கு பேர் டானா செட்டுன்னு பேர். இன்னொன்று லோ பைப் அனாலிசிஸ் பை பிரஷ் அண்ட் பென்சில் ஒரு புத்தகம் இருக்கு. அதில் நிறைய மாடல்லாம் போட்டிருப்பான். அந்த நம்பர் பிரகாரம் அந்த மாடலை பார்த்து அதே மாதிரி பண்ணி அது பேர் பிபி 21 பிரஷ் அண்ட் பென்சில்ங்கிற புத்தகத்தில் 21ஆம் நம்பர் என்னதோ அதை பார்க்கணும். இருக்குது அதுக்கு பேர் பிரஷ் அண்ட் பென்சில் செட்டுன்னு பேர். சில மாடலில் டீம் கொடுப்பான். கிறிஸ்டாகிராஃபி பை டட்டன் இருக்கு. அந்த டட்டன்கிற புக்கை ஃபாலோ பண்ணி கிறிஸ்து மாடல்ஸ் தயார் பண்ணி சில கம்பெனிகள் வந்து வியாபாரம் பண்ணினாரு. அதுக்கு டட்டன் பேர். ஸோ நம்ம வந்து இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு தானா வண்டி தான் இருக்கு, நாளைக்கு ஒன்று எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காரு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, நாங்கள்லாம் சம்டைம்ஸ் பையனை சும்மா டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பையன் இந்த மாடல் எல்லாம் வந்து வேற எங்கேயாவது ஓரமாக வந்து ஏதாவது ஜி பெரியதான் ஜின்னு சொல்லக்கூடாது. அதாவது அது மாதிரி செய்யறது ஒழுக்கம் இல்லாத விஷயம். செய்யக்கூடாது. அதுக்காக நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா கைப்படாத மாடல், யாருமே பார்க்காத சில மாடல்லாம் புதுசாக வாங்கி வீட்டில் வச்சுருப்போம். பறிச்சும் போது அதை எடுத்து ஊற்றுவோம். அப்போ ஒன்றும் பருப்பு வேகாது, அது ஜிஜி ஒன்றுமே இருக்காது. அதனால் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் உண்டு. இதெல்லாம் நானா மாதிரியே பெரிய மாடல்ஸ் உண்டு. டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு மாடல் பெருசாக இருந்தால் உங்களுக்கு காங்கிரீட் ஈஸியாக இருக்கும். பிளாஸ்டிக் மாடல்ஸ் உண்டு, இன்னும் பெருசாக இருக்கும். அதுவும் இந்த ஹெவிமீட்டர் ஃபார்ம்ஸ்லாம் வருகின்ற மண்டை காஞ்சி விடும். அது காங்கிரீட்டுக்கு உள்ளுக்குள்ள பேரண்ட் ஃபார்ம் இருக்கும், வெளியில் டெவலப்டு ஃபார்ம் இருக்கும், காங்கிரீட்டுக்கு ஈஸியாக இருக்கும். எனிவே இதை பார்த்து இப்படி இருக்கும். இப்போ இது A1, இது A2, இது A3. நான் என்ன பண்ணுறேன், என் கையால் போட்டுலாம் அடிக்கிறேன். இந்த பக்கத்தை பட்டையாக இருக்கணும். இங்கே அடித்தா பட்டையாக இருக்கணும், இங்கே அடித்தா பட்டையாக இருக்கணும். பட்டையாக போனால் என்ன ஆகிடும், இது வந்து உப்பு ஆகிடும். ஆகிமா ஆகாதான் பாருங்க. அதாவது ஒரு கியூபில்
சென்டரில் ஒரு முளைய அடித்து ஒரு பெரிய காயத்தை வச்சு கட்டி பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து இந்த டியூபை வந்து கியூபிக் ஃபேஸாக 4 ஃபேஸாக பண்ணிருக்கு. தெரியுதா பாருங்க, ஒரு கியூபிக் ஃபேஸையும் 4 ஃபேஸாக பண்ணியிருக்கேன். புரியுது? 6 ஃபேஸ் இருக்குது டியூபில். இதில் 4 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது, இந்த பக்கம் 4 இருக்குது. சென்டரில் வந்து ஆணி வச்சு கொடுத்து இருக்கு மாடு இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்குல்ல? 24 ஃபேஸ் இருக்கும். டியூபை வந்து பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது. ஒரு கியூபிக் ஃபேஸ்லேயும் 4 ஃபேஸ் இருக்குது. ஸோ இது பேர் டெட்ரா ஹெக்ஸாஹீட்ரன். ஹெக்ஸானா 6, இது வந்து ஹெக்ஸாஹீட்ரன். டியூப் இஸ் a ஹெக்ஸாஹீட்ரன். இது வந்து டெட்ரா ஹெக்ஸாஹீட்ரன் பேர். 24 ஃபேஸ் இருக்குதுல. இந்த டெட்ரா ஹெக்ஸா 24 இன்டிஜர் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு டைம் இல்லை, விட்டுருவோம். நான் என்ன பண்ணுறேன், இது இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபேஸ் எனக்கு தெரியும். இது என்ன பேராமீட்டர்னு பார்ப்போம். ஒரு A1 மீட் பண்ணுறதா பண்ணுது, இப்படி சாஞ்சிருக்கேன். இப்படி போனால் மேபி 2 A2 மீட் பண்ணும். A3 எப்படி இருக்கு? நேரம் பேலன்ஸ் இருக்கா? 2 அச்சுக்களை சந்திக்கின்றது. எப்படி சந்திக்கின்றது? சமமில்லாமல் சந்திக்கின்றது. ஒரு A1 2 A2. ரைட், மேபி ஒரு A1 3 A2 இருக்கலாம். ஒன்று இந்த பக்கம் தள்ளி போய் தான் மீட் பண்ணுது. இதுக்கு இணையாக இருக்கு. எதை வேணா எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ. இதை மீட் பண்ணுறது, இதை போய் 8 போய் மீட் பண்ணுறது. இது A2க்கு இணையாக இருக்கு. 2 அச்சுக்களை சமமில்லாமல் சந்திக்கின்றது. 3வது அச்சுக்கு இணையாக இருக்கின்றது. யூஸ்வலாக இருக்கும்போது ஜென்ரலாக ஹெச் கே என்பது 3 எழுத்துக்களை பயன்படுத்தும் வழக்கம். நான் என்ன பண்ணுறீங்க, ஹெச் கே ஹெச் ஒன்றுக்கு இணையாக இருக்கின்றது. இது என்ன வேற ஹெச் கேன்னு போட்டிருக்கேன். மேபி 210, மேபி 310. They may take any value. 1 A1 2 A2 210, 1 A1 3 A2 310 என்ன வேணா வரலாம். பட் என்ன பிரின்சிபல் என்ன? 2 அச்சுக்களை சமமில்லாமல் சந்திக்கின்றது. 3வது அச்சுக்கு இணையாக இருக்கின்றது. இந்த ஃபார்முக்கு என்ன பேரு? டெட்ரா ஹெக்ஸாஹீட்ரன். டெட்ரா ஹெக்ஸாஹீட்ரன். ஸோ டெட்ரா ஹெக்ஸாஹீட்ரன்ங்கிறது இட் இஸ் a 24 phase form. Each face is an isosceles triangle. பார்த்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணம். Each face is an isosceles triangle. ரெண்டு சமபக்கம், ஒன்று லெஃப்ட் கூட. Each face is an isosceles triangle. Each face means 2 of the crystal axes at unequal distances and is parallel to the 3rd axis. Its general symbol is HK0. Common forms are 210. Example 310, 320, 410. என்ன இருக்கலாம்? HK0. H is not equal to K. ரெண்டு Hக்கு சமமா மீட் பண்ணல. That is what is called tetra hexahedron. இதுக்கு அடுத்ததுதான் அதாவது சொல்ல போகிற ஃபார்மும் அடுத்த ஃபார்மும் அடிக்கடி மாணவர்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணோம். பட் அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நானே ஒரு வழிமுறை எடுத்துக்கிறேன். அதையும் சொல்லி கொடுக்குறேன். இதில் இது A1, இது A2, இது A3. இதான் ஓரியன்டேஷன். Now you should know what is orientation. What is A1, A2, A3. இந்த பேச எடுத்துக்கோம். ஒரு A1 மீட் பண்ணுதா, இந்த பக்கம் சாஞ்சிருக்கு. A2 மேபி 2 A2 மீட் பண்ணணும். இந்த பக்கம் 2 A3 மீட் பண்ணணும். அப்போ என்னுடைய இண்டிசன் 2 1 1 A1 2 A2 2 A3 1 2 2 தலைவர் விட்டால் 2 1 1 2 1 1 3 1 1 இப்படின்னா ஆகலாம். இப்போ எழுத 2 1 1 3 1 1 2 1 1 3 1 1 4 1 1. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆகுது. அதாவது இரண்டை சமமாக மீட் பண்ணுறது. மூணாவது வேற டிஸ்டன்ஸ்ல மீட் பண்றது. மூணாவது இட் மீட் அட் சம் அதர் டிஸ்டன்ஸ். இது ரெண்டோட இது எப்படி இருக்கு? இது ரெண்டோட இது எப்படி இருக்கு? பெருசா. இண்டெக்ஸ்ல பெருசா இருக்கா? பாராமீட்டர் எப்படி இருக்கணும்? சின்னதா இருக்கணும். இரண்டு அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது. மூன்றாவது அச்சை அருகாமையில் சந்திக்கின்றது. புரியுதா? முக்கியம். இரண்டு அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது. மூன்றாவது அச்சை அருகாமையில் சீக்கிரம் மீட் பண்றது. இது வந்து 1A1 2A2 2A3. இது வந்து 1A1 3A2 3A3. இது 1A1 சாரி 1A1 4A2 4A3.
இரண்டு சமமாக மீட் பண்ணுறது, மூன்றாவது கிட்டக்க மீட் பண்ணுறது. இப்போ இது ஹெச், இது என்னன்னு வச்சா கேயும் எல்லாம் சமமாக இருக்கு, கேயும் எல்லாம் சமமாக இருக்கு. ஹெச் ஒரு முகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்கும். ஈச் பேஸ் இஸ் ஏ ட்ரெபீசியம். அது மாத்திரம் இல்லை பாரு, இதில் சப்புனா அடித்தாங்க 8 பக்கமும் அடிக்கலாம். ஒரு ஆக்டாஹீட்ரன்ற ஒரு ஃபேஸையும் கொடுத்து ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்குது இருக்கா இல்லையா? ஒரு ஆக்டாஹீட்ரன் மாதிரி தான் இருக்குது. ஆக்டாஹீட்ரன் வந்து 3 குட்டி போட்டுருக்கு. அதாவது மல்டிப்ளை 3 டைம்ஸ் 3 போட்டுருக்கு. 1 2 3 3 எவ்வளோ இருக்குது? 24. இது ஆக்டாஹீட்ரன். இந்த ஆக்டாஹீட்ரன் பிடிச்சி இழுத்து இதில் வந்து 3 ஃபேஸ் வந்திருக்கு. ஈச் ஃபேஸ் இஸ் a piece. Each phase meets 2 axes at equal distances, and the third one at a shorter distance. That is what is called trapezohedron. இதுக்கு பேர் trapezohedron. So அடுத்த ஃபார்ம் வந்து trapezohedron பேரு. Each phase is a trapezium. Each phase meets 2 axes at equal distances, and the third one at a shorter distance. General symbol is HLL. The HLL ன்னு எழுதுறத விட எல்லாரும் ஞாபகம் 2-1 ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் ஞாபகம் இருக்கும். இரண்டு சமமாக மீட் பண்றது, மூன்றாவதை கிட்டக்க மீட் பண்றது. This is what is called trapezoid. ஏன் சொன்னேன்னா இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் இருக்குங்க. இது கொஞ்சம் காம்பரேட் பண்ணுறது ஈஸி. இதுவும் வர ஆட்டாயிட்டெல்லாம் முடிச்சு விழுத்துருக்குமா? 3 பேஸ் இருக்கா? ஒரு பேஸ் என்ன ஷேப் இருக்கு? முக்கோணமாக இருக்கு. 24 பேஸ் இருக்கு, முக்கோணமாக தான் இருக்கு. முடிச்சு விழுத்துருக்கோம். பொட்டனை அடித்தா ஆட்டாயிட்டெல்லாம் எழுதுறது இருக்கும். இதுலையும் பாரு 24 பேஸ் இருக்கு. இந்த பேஸ் எடுத்துக்கோ. ஒரு A1 ஒரு A2 2 A3 சமமாக மீட் பண்ணுறது. ரெண்டாவது எங்கே மீட் பண்ணுறது? மூணாவது எட்டி மீட் பண்ணுறது. 1A1 1A2 2A3 இரண்டு அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது. எழுதுன பாருங்க. 1A1 இதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன ஆகும்? 2 to 1 ஆகும். ஆகுமா? 2 to 1. இது என்ன ஆகும்? 3 3 1. 2 to 1 3 3 1 3 3 2 4 4. These are the various possibilities. இரண்டு அச்சுக்களை சமமாக சந்திக்கின்றது. மூன்றாவது அச்சை தள்ளி மீட் பண்ணிடுறது. கெட்டி. தட் இஸ் கால்ட் டிஸ்ஆர்டர் ஆகிடும். இந்த பையன்களுக்கெல்லாம் பரிச்சையில் பார்த்தீங்கன்னா எது டிஸ்ஆர்டர் ஆகிடுன்னு எது தெரிஞ்ச ஒரு சந்தேகம் உண்டு. நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்ஆர்டர் ஆகிடுன்னா இது ஒரு பகுதியை மாத்திரம் பாரு, முக்கோணம் போட்டு மடக்க போடுங்க. இதுதான் கேரக்டரிஸ்டிக் பேஸ் சொன்னேன். இதுதான் A1 இது A2 ஃபுல்லாகவே போடலாம். A1 A2 இந்த பேஸ் என்ன பண்ணி ஒரு A1 ஒரு A2 இதெல்லாம் ஒன்று மேலே போய் அப்போ இது என்ன சொன்ன 2 to 1 இதுதான் டிஸ்ஆர்ட் ஆகிடும். ஸோ டிஸ்ஆர்ட் ஆகிடுன்னு சொல்லி ஞாபகம் இந்த படத்தை போட்டுவிட்டு டிஸ்ஆர்ட் ஆகிடுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆகிடும். தெரியுது எல்லாருக்கும். அதனால இதுக்கு என்ன சிம்பிள்னா H 2 to 1 3 3 1 இதெல்லாம் possible forms. This is what is called trisorb. Each face is a triangle or cube, octahedron, dodecahedron, trisorb, tetrahedron, trapezohedron, trisorb, கடைசியில் உங்களுக்கு கடைசியில் A2 A3 இதுதான் ஒரு ஆக்டாஹெட்ரனுடைய அடிப்படை. புரிஞ்சு இழுத்துருக்குமா? எத்தனை இருக்கு? ஒன்று 6 இருக்கு. 6 இருக்கு. ஹெக்ஸ் ஆக்டா ஹீட்ரன். ஹெக்ஸ்னா 6, ஆக்டா 8, 6 8 48 பேஸ் இருக்கு. கிறிஸ்டலோகிராஃபியிலேயே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஸ் இருக்கக்கூடிய ஃபார்ம் இதுதான் ஹெக்ஸ் ஆக்டா ஹீட்ரன்.
நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிவிடுறேன். ஒரு ஃபேஸும் 3 அச்சையும் மீட் பண்ணோம், 3ஐயும் அன்ஈக்குவலாக மீட் பண்ணோம். இதை எடுத்து பாருங்க, எங்கே எடுத்துனா ஒரு A1 மேபி ஒரு 2 A2 மேபி 3 A3 எட்டி இந்த பக்கம் சீக்கிரமாக மீட் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி மீட் பண்ணணும். இப்போ டெஸ்ட் கிடையாது. அப்போ 3ஐயும் அன்ஈக்குவலாக மீட் பண்ணணும். There are 48 faces. Each face is a scalene triangle. Each face meets all the 3 axes at unequal distances. HKL. 3 வேற. HKL. It may be 3-2-1. It may be 4-3-1. It may be 4-3-2. 3 unequal meet பண்ணோம். So now it is now 3 வேற நம்பர் இருக்கும். Common symbol என்ன? HKL. So HKL 48 faces. Hexagonal. This is the form which has got the maximum number of faces in the whole of the tree. So the 7th form, last form in this class is hexagonal. It may be 3-2-1, 4-3-1. என்னன்னா 4-3-2. Simple numbers சொல்லலாம். So what I have done is I have described the forms of the normal class of isometric. என்ன சொன்ன முதல்ல axial character கேள்வி இப்படி தான் இருக்கும். Describe the axial characters, describe nature. Symmetry elements, describe nature. Forms present, describe nature. அப்புறம் ஒரு வால் இருக்கும், அதில் name 3 minerals which crystallize in this class. ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். Gold, copper, garnet, magnetite, any other type mineral. These are all some of the common minerals which crystallize in the normal class of isometric. இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காம்பினேஷன் வந்து காமிச்சிருக்காங்க. இது என்னது இதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுங்க, இதை பார்த்து அதே கியூப் இருக்கா, அதே கியூப் இருக்கு. இந்த ஓரத்தில் வெட்டி இருக்கிறதுலாம் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். முதல்ல எத்தனை ஃபேஸ் இருக்கு பாரு, 1 2 3 4. கீழே அதே மாதிரி 1 2 8 இருக்கு. அது என்ன 8 இருந்தால் என்ன வரணும், கரெக்டாக 8 இருந்தால் அந்தமே செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறத பேராமீட்டர் டெஸ்ட் பண்ணணும். இந்த பக்கம் சாஞ்சிருக்கு, இந்த பக்கம் சாஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் ஒரே ஈக்குவலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கு. 3 பக்கமும் ஈக்குவலாக கட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஐசோமெட்ரிக் நார்மலில் 3 அச்சுக்களையும் ஈக்குவலாக கட் பண்ணால் அந்த ஃபார்முக்கு என்ன பேர், 1 1 1. அப்போ என்னென்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் 2 பண்டு. இதுதான் கரீனாவுடைய ஒரு டைப் ஆஃப் காம்பினேஷன் தான். இட் இஸ் என்ன பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலில் வேற ஒரு நம்பரை கொடுத்து ட்ரெயின் வச்சு கொடுத்து எழுதிங்க. என்ன எழுதணும் மாடலை பார்த்துட்டு முதல்ல ஆக்சியல் கேரக்டர். There are 3 quadratic axes. They are equal in length. They are diagonal to each other. Hence, this model belongs to isometric system. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். It should be backed by facts. காரணம் இந்த காரணத்தினால என்ன சிஸ்டம் இது ஐசோமெட்ரிக். அது ஒரு பார்ட் தெரியாது, அது ஒரு பார்ட் தெரியாது. அடுத்தது சிமெட்ரி எலிமெண்ட். There are 3 quadratic axes of 4-4 symmetry. 4 diagonal axes of 3-4 symmetry. 6 diagonal axes of 2-4 symmetry. 3 axial planes of symmetry. 6 diagonal planes of symmetry. Central symmetry present. Hence normal class. ரெண்டாவது பார்ட் முடிஞ்சு போச்சு, அது ஒரு மார்க். மூணாவது forms present. Right. Cube 1 0 0 6 faces. Octahedron 1 1 1 8 faces. மூணாவது பகுதி ஆன்சர் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு மார்க். அடுத்தது நேம் ஆஃப் தி மினரல். என்னென்ன எழுதும்போது கரீனா, இது கரீனா. சம்டைம்ஸ் they may give you garnet, they may give you fluoride, they may give you copper, they may give you magnetite, they may give you spiral. எது கொடுத்தாலும் அந்த பேர் எழுதும், அதுக்கு ஒரு மார்க் எழுதும். ஸோ இத்தனையும் இந்த மாதிரி ஜோடனையாக எழுதணும். சும்மா வாயில் வந்து எழுதினா மார்க் போட மாட்டாங்க. ஸோ இதுதான் this is the systematic way in which students are being trained through ages. என்னுடைய வாத்தியார் சொல்லி கொடுத்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் படிச்சிருக்கேன், நான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ ஸோ திஸ் இஸ் தி மெத்தட் விச் இதுதான் வந்து லாஜிக்கல். ப்ராக்டிக்கல்ங்கிறது எப்பவுமே வந்து இட் ஷுட் பி சப்போர்ட்டட் பை ஃபேக்ட்ஸ்.
ஸோ இதெல்லாம் எழுதி வரிசையாக அப்படியே எழுதிங்கன்னா சுழையா 5க்குன்னா 5க்கு 5 மார்க் 10 மார்க். கிருஷ்ணகிரியில் வந்து மார்க் வந்து அப்படியே 10% வாங்கணும். அப்படி இல்லைன்னா படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஸோ ஒன்று காமிச்ச காம்பினேஷன். ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் காம்பினேஷன். பாரு, வேடிக்கை பாருங்க. அண்ணன் தம்பி, இதில் அண்ணன் தம்பியில் வந்து ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் சின்னவர், இதில் அப்படியே மாறி இருக்கு. பாரு, A1 A2 A3. இது பாரு, A1 A2 மேலே தான் இருக்கு, A3க்கும் 1 2 3 4 5 6 கேஸ் இருக்கு. கியூப், ப்ளூ கியூப் தான் கியூப். இது என்ன? இந்த பக்கம் மீட் பண்ணுறது, இந்த பக்கம் மீட் பண்ணுறது, மேலே சமமாக மீட் பண்ணுறது, ஆக்டாகிட்டு. என்ன வித்தியாசம்னா, ஐயா இது வந்து கியூப் அண்ட் ஆக்டாகிட்ரன், இது வந்து ஆக்டாகிட்ரன் அண்ட் கியூப். யாரு இதில் வந்து கியூப் மேஜர், ஆக்டாகிட்ரன் மைனர். இதில் வந்து ஆக்டாகிட்ரன் மேஜர், கியூப் கரெக்டாக கரெக்டாக எழுதணும். நானாக இருந்தால் கல்வியில் வளர்க்கிட்டே கொடுப்பாங்க. இதையும் வந்து கியூப் அண்ட் ஆக்டாகிட்ரன் அதை மாதிரி குறைச்சுவேன். என்ன பண்ணி இது ஆக்டாகிட்ரன் அண்ட் கியூப்னு எழுதணும். இதை வந்து கியூப் அண்ட் ஆக்டாகிட்ரன் எழுதணும். அதே மாதிரி இப்போ 3 வந்து வச்சுருக்கீங்க, 3 வந்து கியூபு ஆக்டாகிட்ரன் டோடகாஹெட்ரன் 3 அது பாரு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேண்ணா. கியூப் ஒட்டி காமிச்சேன், கியூப் அண்ட் ஆக்டாகிட்ரன் காமிச்சேன். இங்கே வர நீனே சொல்லலாம், இது என்ன கியூப், இது என்ன ஆக்டாகிட்ரன். இன்னொன்று இதை வர இதை எடுத்துப்பா, இதை எடுத்துவோம். இப்படி இருக்கா? 2 பக்கம் சமமாக மீட் பண்ணுதா? 3வது எப்படி இருக்கு? என்னோட சமமாக மீட் பண்ணுறது 3வது கிடையாது. என்னது அது? டோடகாஹெட்ரன். 6 12 இருக்குன்னு நம்பாரு. மேலே 4 இருக்கு, கீழே என்ன தெரியணும்? மேலே 4 இருக்கு, கீழே 4 இருக்கு, சைடில் 4 12. இப்போ இது என்ன? கியூபு ஆக்டாகிட்ரன் டோடகாஹெட்ரன் காம்பினேஷன். கியூபு ஆக்டாகிட்ரன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ட்ரெயின் பண்ணிக்கிங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நட்டு மாதிரி இருக்கும். இப்போ பிஃபோர் ஐ கன்க்ளூட் தி செஷன் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கிறிஸ்டன் மாடல்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கல் வந்து படிக்கணும், அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். எல்லாத்தையும் அது உங்களை ட்ரெயின் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணுவோம்னா, ஐ டேக் சம் மோர் டைம் ப்ளீஸ். முதல்ல அந்த காலம் என்ன பண்ணுவோம்னா, பையன்களுக்கு தானா கொடுத்துருவோம். டிபார்ட்மெண்ட் லைப்ரரியிலோ 20 காப்பி இருக்கும், தானா கொடுத்துருவோம். இந்த மாடல் என்ன பண்ணுறதுன்னா, ட்ரேயில் அது நான் படித்த மாதிரி நம்பரை போட்டு ட்ரேயில் வச்சு கொடுத்துட வேண்டியது. பையன் நம்மளும் தானா வாங்கணும். தானா அப்படியே என்ன பண்ணணும், ஓரியேட் பண்ணணும். தானாலே என்னென்ன டெக்ஸ்ட்டில் உள்ள இருக்கும், அது கியூபா டோடகாஹெட்ரன் எல்லாம் இருக்கும். அதை பார்த்து பையன் எழுதணும், ரிசர்வ் எழுத சொல்லுவோம். அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண ரொம்ப நாளைக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஐ எம் டெலிங் ஒரு டெக்னாலஜி ஒரு காலத்தில். அப்புறம் என்னாச்சு, ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணுறது, ரீநோயில் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. பையன்கிட்ட புத்தகத்தை பீச்சிருப்பாங்க, திருப்பி கொடுக்காமல் எடுத்து போயிடலாம். அது வேறு. அதுக்காக என்ன பண்ணேன்னா, அப்புறமா ஜெராக்ஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடும். ஸோ நான் என்ன செஞ்சேன், ஒரு 200 மாடல் வச்சுங்க ப்ராக்டிக்ஸ் கொடுத்தோம்னா, தானாவில் அந்த நம்பர் படி என்னன்னா, அந்த எந்தெந்த பக்கம் இருக்கோ அதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணுவேன். அவங்களுக்கா அதெல்லாம் கட் பண்ணுவேன். இப்போ இருந்தாக்க இது என்ன இதை தனியாக கட் பண்ணி கொடுத்துருக்கியா? வெரி குட், வெரி குட். பாரு, எஸ், என்னுடைய வழி பாதையை வந்து நான் போட்ட பாதையை வந்து இஸ் ஃபாலோ. நான் 100 பாதை சொல்ல போகிறேன், எடுத்துருக்கேன். என்ன பண்ண உடனே இங்கே ஜெராக்ஸ் பண்ணிடுறேன். ஐசோமெட்ரிக் சிஸ்டம் அதுக்குள்ளே எல்லா மாடலையும் தானா நம்பர் படி சீரியஸாக போட்டு ஒரு பக்கம் கூட நார்மல் கிளாஸ் இருக்கும், பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கி கிளாஸ் எல்லாம் இருக்கும். ஒரு அட்டை ஐசோமெட்ரிக் சிஸ்டத்துக்கு ஒரு அட்டை. அதே மாதிரி டெக்னாலஜி சிஸ்டம் அதில் உள்ள எல்லா தானா பார்த்து என்னென்ன மாடல் தேவையோ சிலபஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி அதை கட் பண்ணி ஒட்டி போய் அணியும். ஸோ பையன்கள் என்ன பண்ணுறதுன்னா, ரைட், கரெக்ட், புரியுது, ரைட், சரி. நான் இது என்ன பண்ணால் ஒரு அட்டை தான், அதாவது இந்த கேலண்டர் அட்டை இருக்குல்ல, அதில் வந்து மேலே பேப்பர் ஒட்டிட வேண்டியது. ஒட்டி முதல் கிளாஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். சரி, ரெண்டு பேரும் என்னுடைய யூசிங் அசிஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க. அவங்க ரிசர்வ் பேட்டைக்கெல்லாம் பண்ணுவோம். ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டுருக்கோம், மாடல் உள்ள வைப்போம். இந்த அட்டையை தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ இந்த அட்டையை பார்த்தா என்ன, பையனுக்கு வந்து ஓரியன்டேஷன் தானே முக்கியம். அதுக்கு தானா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அட்டையை எடுத்து பார்த்தா இந்த படம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹோல்டு பண்ணி என்ன பண்ணலாம் உடனே
ஒருவரும் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கலாம், படிக்க ஆரம்பிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுவேன், பையன் தானே படிக்கிறதுக்காக இந்த டானாலேயே அந்த ஆட்டம் ஓன்னு போட்டுருவான், டீன்னு போட்டுருவான், ஏன்னா கியூப், டி தொடக்க ஆகிடுது, ஓ ஆட்ட ஆகிடுது. இந்த பையன் அதை பார்த்தா நம்ம பையன் என்ன பண்ணுவானா அதை பார்த்து பார்க்க கியூப் ஆட்ட ஆகிடுது, தொடக்க ஆகிடுது, அப்படியே வச்சிருக்கோம். அதாவது அதை எடுத்து என்னென்ன இருக்குது என்ன ஏதுன்னு கொஞ்ச நாளைக்கு பார்த்து மனசில் கிரகிச்சுக்கணும். அந்த கிரகிக்காமல் என்ன பண்ணுவான், முன்னாடியே பேரை எழுதி அது தெரிஞ்சுன்னா ஆட்ட ஆகிடுதுன்னு தொடக்க அப்படின்னு சொல்லி வச்சுக்குவான். அதுக்காக நம்ம வந்து பிளேடை வச்சுக்கிட்டு அந்த ஓ ஏதாவது சுரண்டிட்டு அப்புறம் தான் இன்னொரு ஜெராக்ஸ் பண்ணுவேன். அந்த ஓ ஹெச்சு எம்னா புதுசம், பீனா பிரமிடு, டீனா டோப், இந்த மாதிரிலாம் இருக்கும். சுரண்டிட்டு எல்லாத்தையும் வெறும் அதை வெறும் பிளாங்கடாக படம் தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பையங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா அட்டையை கொடுத்துருவேன். இது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதாவது பையங்களை வந்து தேட சொல்லணும். இல்லைன்னா நம்ம இப்போ நின்றாலேயே விட்டான் பரிசாட்டையே இல்லை குவாஸ். இந்த கையில் எடுத்து திருப்பி வச்சாச்சுன்னா படிச்சுட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை எடுத்து என்ன பண்ணணும், ஸ்க்ராட்ச் பண்ணி மினரல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணிக்குவோம். ஹார்ட்னஸ் எவ்வளவு, லக்சர் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து கையில் மனசில் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டானா அந்த ப்ராக்டிக்கல் பண்ணுற அந்த இது வந்து உபயோகம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் ஜெராக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு வயசாகி கொடுத்து இன்னிங்ஸ் இஸ் ஓவர். பட் அடுத்தபடி வரக்கூடிய பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணலாம்னாக்கா இன்னொரு மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம், நீங்களே பண்ணலாம். அதாவது இப்போ முன்னெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு வெரி காஸ்ட்லி. இப்போ அவங்க ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. இப்படின்னா எல்லா படமும் வந்துடுது, இப்படின்னா வேற எங்கேயோ போடுது, 4 பேர் போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன், இது இருக்கா, இதை எடுத்து இப்படியே வெயில் ஓடுறது இல்லை, ஒரு வயல் ஒரு பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் அப்படியே ஃபோட்டோ இதாகிடும். முதல் மாடல் அடுத்தது எடுத்து ஃபோட்டோ வச்சுக்கணும். வேணா முக்கியமான டேட்டா வேணா போய் அதை எடிட் பண்ணிக்கணும். உங்களுடைய பேக்கெட்டுக்குள்ளேயே கிருஷ்ணாகிருதி இருக்கும். அது டேஞ்சர். இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது கலெக்டிங் அந்த காலங்கள் என்ன பண்ணுவோம்னா பின்னாடி மாணவர்கள்லாம் ப்ராக்டிக்கலில் வந்து கொஞ்சம் அதிகமான ட்ரைனிங் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள்லாம் மியூசியத்தை லீவு நாளில் ஓப்பன் பண்ணி வச்சு மியூசியம் அசிஸ்டன்ஸை லீவு நாள்லையும் இங்கே வர சொல்லி பையங்களையும் வர சொல்லி அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம். அப்போ தான் வந்து டைம் பார்த்தோம். சாதாரண கிளாஸுக்கு பயன்படுத்துறது 10ஆவதுக்காகவும் பரீட்சைக்கு முன்னாடி கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்காகவும் சில நேரங்களில் சாயங்காலம் 6 மணி நேரம் தான் அவங்களாம் இருந்திருக்காங்க. அப்படின்லாம் பண்ணுற வழக்கம். ஏன்னா அப்போ அது அவசியம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதாவது இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து அதுக்கப்புறம் இப்போல்லாம் ஆன்லைன் எஜுகேஷனாக வந்துருக்கோம். அதே மாதிரி யூ கேன் ஹேவ் ஆன்லைன் ஸ்டடி ஆஃப் கொஸ்டின் மாடல்ஸ். இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் நீ உங்களுடைய இதில் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணி அதனுடைய கேரக்டர்ஸை அதாவது எழுதி வச்சுட்டேன்னா நீ அவரை எதிர்பார்க்க வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ரிவிஷன், அதாவது நீங்களும் என்ன பண்ணலாம், இது பண்ணி ஸ்கீலில் ப்ரொடெக்ட் பண்ணி அட் டைம் ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், வரிசையாக எல்லாமே கரீனா, ஸ்காலரைன், காப்பர், கோல்டு வரிசையாக ஓட விடலாம் எல்லாத்தையுமே. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மாதிரி கூட நீங்கள் நம்ம வீட்டிலலாம் படிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் டெக்னாலஜியில் நீங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிறது நல்ல விஷயங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். கிருஷ்ணகிரி ப்ராக்டிக்கலில் எனக்கு தோணிது, இது வரும்போது நினைச்சுதான் வந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு, இதை பயன்படுத்தி நீங்கள்லாம் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். முக்கியமாக என்னென்ன சிலபஸில் இருக்கோ அத்தனையும் உங்கள் ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம். அத்தனைக்கும் டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போனால் டிஸ்கிரிப்ஷன் எழுதக்கூடாது, அங்கே இருக்கணும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், வேற எங்கேயாவது செக் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் வந்து உங்களுக்கு வந்து யூ வில் பிகம் எக்ஸ்போர்ட்ஸ் இன் கிருஷ்ணகிரி. அதாவது தெரிஞ்சுங்க, கிருஷ்ணகிரியில் பேராமீட்டர்ஸ், இண்டிசஸ்ஸு, சிமிட்ரி எலிமெண்ட்ஸ் இதில் வந்து கரகண்டாச்சுன்னா பாக்கியெல்லாம் வெறும் இப்போ இன்னுமே இருக்குது. ஆனால் இது முதல்ல படிக்கிற போது இது நன்றாக சிமிட்ரி தெரியணும் முதல்ல. அதே மாதிரி பரீட்சைக்கு போனப்புறம் சார் நான் பரீட்சையிலேயே பார்த்து தேடி கண்டுபிடிக்கும், தேட முடியாது, தேடிட்டே இருக்க வேண்டியதான். இதை கொடுத்தோடனே தெரியணும், சரி இது ஐசோமெட்ரிக் நார்மல். அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா கையிட்ட சொல்லுவேன், அடுத்த பையன்கிட்ட மாடல் இருக்கிற போது இங்கே இருந்தே அதை பார்க்க வேணும். அதான் வரிசையாக கொடுத்துட்டு போகிற ரொட்டேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த பையன் இருக்கிறவங்க இங்கே இருந்தே பார்த்து என்ன பண்ணணும், அங்கே அடுத்தது வரப்போகிறது தெரியலாம். இதை வந்து கியூமன் ஆகிட்டேன் ஐசோமெட்ரிக் அப்படின்னு அங்கே வரும்போதே என்ன பண்ணிடலாம், நீ உங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களை தயார் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் இது உபயோகப்படக்கூடியது. ஆல்சோ இயற்கையில் பின்னாடி கனிமங்களெல்லாம் பார்க்குற போது
தானாலே கிறிஸ்டல் ஹேபிட்னு போட்டுருமா, என்ன மாதிரி இருக்குன்னு ஒரு ஹேபிட் போட்டுருமா. இது தெரிஞ்சதுன்னா ஐடென்டிஃபிகேஷன் மினரல்ஸ் என்பது கிறிஸ்டல் உங்களுக்கு பயன்படும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஸ் மாடர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை உபயோகப்படுத்தி கிருஷ்ணகிரியில் நீங்கள் வந்து அதிகமான அளவுக்கு பயிற்சி பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ ஒரு முடிச்சுக்கிற பிரேக் சொல்லாமல் இது வேறு ஷார்ட் பிரேக் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கிட்ட போக மாட்டேன், ஐசி ப்ராப்ளம் அதெல்லாம் ஐஐடி. இப்போ ஐஐடியில் சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். யூ திங்க் ஆஃப் தோஸ் டேஸ் எவ்வளோ கஷ்டம். அதனால் இந்த மாதிரி டேக்கிங் ஆஸ் அ வெரி பிக் ரோல் மாடல் ஐடி இம்பேக்ட் திஸ் பிளேஸ். ஓகே, அந்த மாதிரி பாருங்க. தேங்க்யூ. To hear Krishna Gandhi come back about, that is after 20 years, 1991, 94 we had CSC, almost more than 20 years, I had a chance to hear. இங்கே வரதால என்ன ஆகுதுன்னா வாத்தியாருக்கு என்ன கஷ்டம்னா யூ ஹேவ் டு பி இனிஷியேட்டட். இடத்துல எதை பற்றிலாம் படிக்க போகிறோம், கிரஸ்ட்னா என்ன, மேண்டில்னா என்ன, அதாவது மென்டல்னா என்ன, ராக்னா என்ன, பாசில் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. பாறைகளை பார்த்தா கிரானைட்டு கிரானோ எல்லாம் ஐடின்னு எல்லா கஷ்டமாக பேர் முடிஞ்சுட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே அதாவது நிரட்சர குஷின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே தெரியாமல் வரவங்களை உங்களை வந்து இந்த ஒரு டொமைனில் உங்களை இனிஷியேட் பண்ணுறது கௌரவம். இப்போ என்னாச்சு அவருக்கு இனிமேல் இருக்குது ஒரு மினராலஜி ப்ராக்டிக்கலாக ஹார்ட்னஸ், கிளீவேஜ், ஃப்ராக்சர், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, லக்சர் அப்படின்னா இதையெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்து உங்களை வந்து அந்த ரயில் ட்ராக்கில் ஏற்றி விடுறதுக்குள்ள படாதப்படுவார். இந்த கஷ்டங்கள்லாம் நான் கற்றுருக்கேன். இப்போ வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நிறைய வசதிகள்லாம் வந்துட்டு இருக்குது. இருந்த இப்போ கெமிஸ்ட்ரினா இப்போ டைட்ரேஷன்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும். ஜியாலஜி பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே தெரியாமல் அங்கேருந்து வரவங்களை உங்களை மோட்டிவேட் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்து உங்களை தயார் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுங்கிறது டீச்சர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் கேட்ச் பண்ணி நம்ம இந்த குரூவில் வரதுக்கு உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னா இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னா வேற ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ். வாத்தியார் வந்து கிளாஸில் வந்து பாடம் நடக்கலாம் போகிற ஏதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக தனியாக புத்தகம் இருக்குது, ஆன்சருக்கு இருக்குது, மேஜருக்கு இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்குது, ஃபிசிக்ஸில் லைட், சவுண்டு, மெக்கானிக்ஸ், டைனமிக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து வேற ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக்ஸ். அண்ட் ஆன்சருக்குன்னு எல்லாம் போட்டு கம்பைன் பண்ணி ஒரே புக்காக கூட சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஏதோ சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்கள் பாட்டு புக்கை வாங்கி படிச்சுக்கலாம் எல்லாரும். ஜியாலஜி அந்த மாதிரி ஜியாலஜியை பொறுத்தவரைக்கும் கம்பைண்டாக எல்லாத்தையும் இன்டகிரேட்டடாக படிக்கிற மாதிரி எல்லாருக்கும் திருப்திப்படுற மாதிரி சரியா நல்ல டெக்ஸ்ட் புக்ஸ் அதிகமாக மார்க்கெட்டில் கிடையாது. ஸோ என்ன பண்ண வேண்டிய டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்தாப்புல ஒரு ரெடிலி அசிமிலபிள் ஃபார்மில் அவர் கொடுக்கணும். இந்த வருஷம் இருக்கிற பேட்ச் வந்து கொஞ்சம் நல்ல பேட்சாக இருக்கும், கடவுளாக அடிப்பார் எல்லாம். அடுத்த வருஷம் ஏதாவது வர பேட்சுக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கும், அவங்க அவ்வளோ ரிசப்டிவாக இருக்க மாட்டாங்க. இயர்ஸ் கம் டவுன் அண்ட் அவர் உட்காந்து என்ன பண்ணுவோம், இயர்ஸ் ப்ரிப்பேர். பெட்ராலஜி அப்படின்னாங்க, பெட்ராலஜி உங்களுக்கு முக்கியமான டாபிக்ஸ்க்கெல்லாம் அவர் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஏன்னா சரியான டெக்ஸ்ட் புக் இல்லாதனால உங்களுக்கு என்ன தேவையோ தேவையான பொருளை அவர் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ள முயற்சிகள்லாம் எவ்வளோ வாத்தியாரம் பண்ண வேண்டியிருக்கு. அது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், புத்தகம் இல்லாதனால ஆட்டோ ஹோம்ஸ்னால் எவ்வளோ பெருசு இருக்குது, டானானா எவ்வளோ பெருசு இருக்குது. எல்லா புத்தகத்தையும் எடுத்து அதெல்லாம் பார்த்து எடுத்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறது ஒரு பிஎஸ்சி லெவலில் இருக்கிற படிக்கிறது ரொம்ப கடினமான வேலை இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி தான் நீங்கள் படித்து வச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு படித்து இதோட கம்மம். இது ரெண்டாவது ப்ராப்ளம். மூணாவது என்னென்னா ஜியாலஜி பை இட் செல்ஃப் இட் டசன்ட் அப்பியர் டு பி ப்ரிசைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவரை கேட்டிங்கன்னாக்கா அதாவது டைனோசார்ஸ் எப்படி செத்து போச்சு அப்படின்னாக்கா 4 காரணம் சொல்லுவார். அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. சரி ஒரு பாறை இருக்குது கிரானைட்ஸு அனாத சைட்னாக்கா இவர் இன்ஜினியர்ஸும் பாரு, நான் மெட்டமார்டிக்மே இன்னொன்று சொல்லுவார். எல்லாரும் அவங்க தேவிக்கு தேர் ஓன் எவிடன்சஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது நிஜமாக எப்படி வந்ததுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன எல்லாம் கெஸ்ட் தான். வி ஹேவ் சம் ஃபீல்டு டேட்டா, அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறோம் அண்ட் வி யூஸ் சம் ரிசல்ட்ஸ். அது ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் இருக்குது.
ஜியாலஜி எப்படின்னா இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன். யூ ஹேவ் சம் இப்போ நடந்தது எல்லாம் இப்போ நம்ம வந்து we are trying to study that. ஒரு ஃபாசில்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு லேண்ட் ஃபார்மாக இருக்கட்டும், ஒரு பாறையாக இருக்கட்டும், அதை நம்ம ஸ்டடி பண்ணுறோம். we get some results. அந்த ரிசல்ட்ஸை இன்டர்பிரட் பண்ணுறோம். சொன்னால் இட் இஸ் அ சயின்ஸ் பேஸ்ட் அப்பான் இன்டர்பிரேஷன் டெம்பர்டு வித் காஷன். டெம்பர்டு வித் காஷன் என்று ஒரு அழகான யூசேஜ். நீங்கள் அந்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்க. யாரோ ஒரு பானையெல்லாம் இருக்கிறதுக்கு பிரமாதமாக பேசுனா டக்குனு சந்தோஷமாக கலா வச்சாசா உடஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி இமேஜின் பண்ணுற போது there is a limit to imagination. It has to be tempered with caution. ஜாக்கிரதையா இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமா சொல்லுவாங்க. டைனோசார்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஒரே சாப்பிடுது, வாழ்க்கை கூட சாப்பிட்டே தான் கழிச்சுது, எல்லாம் தேவரால் ஹெல்த்தி ஓரஸு, அதுக்கு ஆகாரமே கிடைக்கல, காலெல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் பட்டி கட்டி செத்து போச்சு. இது கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நம்பரையோ நம்ம கேட்டுட்டு தான் ஆகணும். ஆனால் அதான் இட் இஸ் இமேஜினேஷன் டெம்பர்டு வித் காஷன். அதே மாதிரி சொல்லுவாங்க ரேடியோ ஆக்டிவிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏஜ் ஆஃப் தி எர்த் படிக்கிற போது பாறைகளை எல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டி இதை வச்சு கண்டுபிடிக்கணும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பாறைகள் எல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் ஏஜ் இப்போ யுரேனியம் டேட்டிங் மெத்தடு, பொட்டாசியம் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் அதில் சொல்லுவான் the most accurate dating methods have probable errors of plus or minus 25 million years. நீ கொடுக்குற ரிசல்ட் 25 மில்லியன் கூடவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். இப்போ இருக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்கெல்லாம்